ரிதன்யா திருப்பூர்ல இருக்கக்கூடிய அவினாசியை சார்ந்தவங்க தான் ரிதன்யா அவர்கள். இவங்க வந்து வரதட்சணை கொடுமையால விஷம் குடிச்சு இறந்து போனாங்க. இதைத் தொடர்ந்து ரிதன்யா அவர்களுடைய கணவரான கவின்குமார் மற்றும் அவங்களுடைய மாமியார் மாமனார் அப்படின்ட்டு எல்லாரையும் போலீஸ் வந்து சிறையில வந்து அடைச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து ரிதன்யா அவர்களுடைய மாமியாரான சித்ரா தேவி அவர்களுடைய ஜாமீன் மனு என்பது கோர்ட்ல அடிக்கடி தாக்கல் செய்யப்படுது. பட் கோர்ட் வந்து அது வந்து தள்ளுபடி செஞ்சு விட்டுட்டு இருக்கு அவங்களுடைய ஜாமீன் மனுவை. இதைத் தொடர்ந்து ரிதன்யா அவர்களுடைய அப்பாவும் சரி அவங்களுடைய தம்பியும் சரி நிறைய நியூஸ் சேனலுக்கு நிறைய சமூக ஊடகங்களுக்கு வந்து நிறைய பேட்டியை வந்து கொடுத்துட்டு வராங்க. நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. அதுல வந்து அவங்க நிறைய தகவல்கள் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய வழக்கு சம்பந்தப்பட்டு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அதாவது ரிதன்யா அவர்களுடைய அப்பாவான அண்ணாதுரை அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. அதுல வந்து அவர் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது அவர் போயிட்டு போலீஸ் அபிஷியல்ஸை போயிட்டு மீட் பண்ணியிருக்காரு. அப்படி மீட் பண்ணி அவர் வந்து இந்த வழக்கை ரொம்ப சீக்கிரமா விசாரிச்சு முடிக்கணும். தொய்வு கண்டு இருக்கு இந்த வழக்கு. அதே சமயத்துல வந்து சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை வந்து மாத்தணும். அதை தொடர்ந்து போலீஸ் அபிஷியல்ஸ்க்கு நிறைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காரு ரிதன்யா அவர்களுடைய அப்பா. இது சம்பந்தப்பட்ட போலீஸ் அபிஷியல்ஸும் சில லேப் ரிப்போர்ட்ஸ், ஆடியோ ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்த பிறகு மேற்கொண்டு நடவடிக்கைகள் வந்து நாங்க எடுக்கிறோம் அப்படின்ட்டு போலீஸ் அபிஷியல் சைட்ல இருந்து சொல்லப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு ரிதன்யா அவர்களுடைய அப்பா ரீசன்ட் பிரஸ் மீட்ல ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பேசியிருந்தாரு. இனிவேங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.